அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டாக்டர் RSKS சேனல். நமது சேனல் கல்வி, வேலைவாய்ப்பு, அறிவியல் செய்திகளை அடிப்படையாக கொண்ட சேனலாகும். மாணவர்களும் பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நமது சேனலுக்கு புதியதாக வரக்கூடிய நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் கல்வி, வேலைவாய்ப்பு, அறிவியல் செய்திகளில் நம்முடைய சேனல் உங்களுக்கு ஒரு முழு வழிகாட்டியாக இருக்கும். இன்றைக்கு இந்த காணொளியில் ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி காண இருக்கிறோம். அதாவது அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களை நியமிப்பதற்கான போட்டித் தேர்வினை தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருந்தது. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 2708 உதவி பேராசிரியர்களை நியமிப்பதற்கான அறிவிப்பு முடிந்து அனைவரும் விண்ணப்பித்து தற்சமயம் தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருப்பார்கள். அந்த தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த காணொளி ஒரு முக்கியமான காணொளியாகும். அதாவது தேர்வுக்கு அனைவரும் தயாராவது உறுதியாகிவிட்ட நிலையில் இன்னமும் தேர்வர்களுக்கு சிறு சிறு சந்தேகங்கள் இருக்கலாம். அந்த அனைத்து சந்தேகங்களையும் தீர்க்கும் விதமாக இந்த காணொளி இருக்கும் என நம்புகிறேன். அதாவது தேர்வு பற்றிய அனைத்து தகவல்களும் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய அனைவரும் இந்த தேர்வை பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்திருப்பீர்கள், அதில் சந்தேகமில்லை. ஆனாலும் சிலவற்றை நினைவூட்டும் விதமாக இந்த காணொளியை பதிவிடுகிறேன். இந்த காணொளியை பார்த்து பயன்பெறுங்கள். இந்த காணொளியை பிறருக்கும் பகிர்ந்து விடுங்கள், அவர்களும் பயனடைவார்கள். முதலில் இந்த தேர்வு பற்றி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சந்தேகம், இந்த தேர்வு நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம். தமிழ் முக்கியமா, தமிழ் தகுதி முக்கியமா என்ற சந்தேகம். தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டியது கட்டாயமா என்பது, நியமனம் நிச்சயமாக நடக்குமா போன்ற இந்த சந்தேகங்களுக்கு 100% விடையாக இந்த காணொளி அமையும். தேர்வு நடைபெறுமா நடைபெறாதா, இன்னும் 10 நாட்களே எஞ்சி இருக்கக்கூடிய இந்த சூழலில் பலருக்கும் இன்னமும் இருக்கக்கூடிய சந்தேகம், தேர்வு நடக்குமா நடக்காதா, தேர்வு தள்ளி போகுமா, இன்னும் கொஞ்ச நாள் தேர்வு தள்ளி போனால் நன்றாக இருக்கும், படிப்பதற்கு போதிய கால அவகாசம் இல்லை என்ற அந்த கேள்விகள் எல்லோருடைய மனதிலும் இருக்கும். இப்போது இருக்கக்கூடிய அரசியல், அரசாங்கத்துடைய சூழ்நிலை, இவற்றையெல்லாம் உன்னிப்பாக கவனிக்கின்ற வேளையில் இந்த தேர்வானது நிச்சயமாக நடப்பதற்கான வாய்ப்பு 100% உள்ளது. அதாவது கடந்த 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணி நியமனங்கள் நடைபெறவில்லை. அதாவது ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு கல்லூரிகளில் நிரந்தர பேராசிரியர் பணி நியமனம் நடைபெறவில்லை. ஆனால் தற்சமயம் உள்ள அரசு பொறுப்பேற்று 4.5 ஆண்டுகள் முடிவுறுகின்ற நிலையில் இன்னமும் அரசு கல்லூரிகளில் நிரந்தர பேராசிரியர் நியமிக்கப்படவில்லை. இது இந்த அரசுக்கு ஒரு குறையாக இருக்கலாம். எனவே அரசு இந்த தேர்வினை நடத்தி பணி நியமனம் செய்ய வேண்டும் என்பதில் மிகவும் முனைப்போடு செயல்படுவதாக அறியப்படுகிறது. எனவே இந்த தேர்வு திட்டமிட்டபடி இயற்கை இடர்பாடுகள் குறுக்கிடாத வரையில் நிச்சயமாக இப்போது செல்லக்கூடிய இதே வழியில் சென்றால் நிச்சயமாக திட்டமிட்டபடி வருகின்ற டிசம்பர் 20ஆம் தேதி இந்த தேர்வு நடைபெறும். தேர்வர்களே, இதை பற்றிய சந்தேகத்தை நீங்கள் தவிர்த்துவிட்டு நீங்கள் தேர்வுக்கு முனைப்போடு தயாராவது மிகவும் நன்று. அதோடு தமிழ் தகுதி தேர்வு, இந்த தமிழ் தகுதி தேர்வு மிகப்பெரிய பேசு பொருளாக
மாறியிருப்பதை நம்மால் உணர முடிகிறது. கடந்த பிஜிடிஆர்பி அந்த தேர்வில் தமிழ் தகுதி தேர்வில் மட்டும் ஏறக்குறைய 85,000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி அடையவில்லை என்ற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டது. நிறைய தேர்வர்கள் தங்களுடைய முதன்மை பாடங்களில் 100க்கும் மேல் மதிப்பெண்கள் பெற்ற நிலையிலும் கூட இந்த தமிழ் தகுதி தேர்வு அவர்களை காலை வாரி விட்டுவிட்டது என்பதை நீங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும். இந்த தமிழ் தகுதி தேர்வு கட்டாயமா அப்படி என்றால் நிச்சயமாக இப்போது முதல் முன்பு எல்லாம் நடந்த சில தேர்வுகள் உட்பட இனி எதிர்காலத்தில் வரக்கூடிய தமிழக அரசால் நடத்தப்படக்கூடிய அனைத்து தேர்வுகளிலும் இந்த தமிழ் தகுதி தேர்வு கட்டாயம் என்பது இணைக்கப்பட்டு விட்டது. இதை இனிமேல் மாற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே இந்த தமிழ் தகுதி தேர்வு கட்டாயம். அந்த தமிழ் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே அடுத்த நம்முடைய அந்த விடைத்தாள்கள் திருத்தப்படும் என்பதை மனதில் நீங்கள் ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும். எந்த காரணம் கொண்டும் தமிழ்தானே என்று அலட்சியப்படுத்துவதோ இல்லை பார்த்து கொள்ளலாம் என்று நினைப்பதோ முழுக்க அது ஒரு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த தேர்வில் நீங்கள் முழு வீச்சில் வெற்றி பெற்று பணி வாய்ப்பை பெற வேண்டுமென்றால் இந்த தமிழ் தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும். தேர்ச்சி பெற்ற பின்புதான் அந்த பேப்பர் 1ல் இருக்கக்கூடிய பார்ட் பி மதிப்பீடு செய்யப்படும். அதற்கும் அடுத்து உள்ள பேப்பர் 2 மதிப்பீடு செய்யப்படும். இல்லை என்றால் உங்களுடைய ஒட்டுமொத்த தேர்வும் அந்த தமிழ் தகுதி தேர்வோடையே முடிந்துவிடும். தமிழ் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் வேறு நம்மளுடைய விடைத்தாள்கள் திருத்தவே பட மாட்டாது என்பதை நீங்கள் மனதில் ஆழமாக வைத்து கொள்ள வேண்டும். எனவே தேர்வுக்கு தயாராகக்கூடிய அனைவருடைய முதன்மை நோக்கம் இந்த தமிழ் தகுதி தேர்வில் வெற்றி பெறுவது ஒன்றே குறிக்கோளாக இருக்க வேண்டும். அவரவர் பாடத்தில் நம்மால் ஏறக்குறைய நம்மால் முடிந்தவரை நம்மால் அந்த மார்க்கை ஸ்கோர் செய்துவிட முடியும். இப்போது புதியதாக அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்டிவ் பார்ட்டை கூட நம்மால் மேனேஜ் செய்து விடலாம். ஆனால் தமிழ் தகுதி தேர்வை தமிழ்தானே என்று அலட்சியப்படுத்தி பிஜிடிஆர்பில் பலருடைய காலை வாரிவிட்டது போன்ற நாமும் இந்த தேர்வில் கோட்டை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக இந்த தமிழ் தகுதி தேர்வை பொறுத்தவரையில் ஒரு தனி கவனம் செலுத்தி நீங்கள் தயாராக வேண்டும். அடுத்து இந்த தேர்வுடைய பேட்டர்ன் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் தெரிந்ததுதான், இருந்தாலும் மீண்டும் ஒரு நினைவூட்டலுக்காக கடைசி நேரத்தில் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய செய்திகள் அப்படியே சிலருக்கு மனதில் பதிந்துவிடும். இதுவரையில் யானோ தானோ என்று இருந்தாலும் கூட இந்த கடைசி கட்டம் கிரிக்கெட் விளையாட்டு போன்ற அந்த கடைசி ஓவர் என்ற அந்த நிலையில் இன்னும் ஒரு 10 நாட்களே 9 நாட்களே எஞ்சி இருக்கக்கூடிய இந்த சூழலில் மிக சரியாக திட்டமிட்டால், இப்போது திட்டமிட்டால் கூட இந்த தேர்வை நம்மால் வெற்றி கொள்ள முடியும். இதில் பேப்பர் 1 பேப்பர் 2 என்ற 2 பகுதிகள் இருப்பது அனைவருக்கும் தெரியும். அந்த பேப்பர் 1ல் செக்ஷன் ஏ, இந்த செக்ஷன் ஏ தான் மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். இந்த செக்ஷன் ஏல தான் தமிழ் தகுதி தேர்வு உள்ளடக்கிய வினாக்கள் இருக்கின்றன. இந்த செக்ஷன் ஏவில் பேப்பர் 1ல் செக்ஷன் ஏவில் தமிழ் சார்ந்து 30 வினாக்கள் இருக்கும். இந்த 30 வினாக்களுக்கு எவ்வளவு மதிப்பெண் என்றால் 50 மதிப்பெண். இந்த 50 மதிப்பெண்ணில் எவ்வளவு மதிப்பெண் பெற்றால் தேர்ச்சி என்றால்
20 மதிப்பெண் பெற வேண்டும். 40% 20 மதிப்பெண் பெற வேண்டும். இந்த 30 வினாக்களுக்கு மதிப்பெண் எப்படி வழங்கப்படுகிறது என்றால், முதல் 20 வினாக்களுக்கு 2 மதிப்பெண்கள் வீதம் 40 மதிப்பெண்களும், கடைசி 10 வினாக்களுக்கு 1 மதிப்பெண் வீதம் 10 மதிப்பெண்களும், ஆக மொத்தம் 50 மதிப்பெண்கள் வழங்கப்படும். இதில் 20 மதிப்பெண்கள் எடுத்தால் நீங்கள் தேர்ச்சி பெற்று விடலாம். அடுத்தது பேப்பர் 1ல் செக்ஷன் பி. இந்த செக்ஷன் பியில் 100 வினாக்கள் இருக்கும். இந்த 100 வினாக்கள் எதிலிருந்து இருக்கும் என்றால், அவரவருடைய முதன்மை பாடத்திலிருந்து இருக்கும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, மேத்தமேட்டிக்ஸு, ஸ்டாட்டு, எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, ஹிஸ்ட்ரி, இது போன்ற அவரவருடைய முதன்மை பாடங்களில் 100 வினாக்கள் இருக்கும். ஒரு வினாவிற்கு 1.5 மார்க்ஸ், 1.5 மார்க்கு. அப்போ 150 மதிப்பெண்கள் இருக்கும். அடுத்தது இந்த பேப்பர் 1 பார்ட் ஏ, பார்ட் பி. இந்த தேர்வானது மார்னிங் செஷனில் நடக்குது, காலை வேளையில் 10 to 1, 3 மணி நேரம் தேர்வு. அடுத்து நமக்கு இப்போது புதியதாக எதிர்கொள்ளக்கூடிய அந்த பார்ட் பேப்பர் 2. இந்த பேப்பர் 2 ஆஃப்டர்நூன் செஷனில் நடக்கக்கூடிய தேர்வாகும். இந்த தேர்வு இப்போது அனைவருக்கும் ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேர்வு. இந்த தேர்வில் 7 தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 7 தலைப்புகளிலிருந்து 5 வினாக்கள் கேட்கப்படும். கட்டுரை வினா, டிஸ்கிரிப்டிவ் டைப்பு, 5 வினாக்கள் கேட்கப்படும். 5 வினாக்களில் ஒரே ஒரு வினா மட்டும் எழுத வேண்டும். இந்த ஒரு வினாவிற்கு 300 வார்த்தைகள் மிகாமல் எழுத வேண்டும். இந்த ஒரு வினாவுக்கு மதிப்பெண் 50 மதிப்பெண். கால அளவு 1 மணி நேரம். இதுவும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதியாகும். இதுதான் இந்த தேர்வுடைய ஹைலைட்டான பார்ட்டு. இதில் என்னென்ன தலைப்புகள் இருக்கும் என்றால், இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் எக்கானமி, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, எக்கனாமி ஆஃப் தமிழ்நாடு, என்விரான்மெண்ட் ஈக்காலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ் போன்ற 7 தலைப்புகளிலிருந்து 5 வினாக்கள் கேட்கப்படும். அதில் ஒரு வினாக்கள் எழுத வேண்டும். எனவே தேர்வர்களே, உங்களுடைய அனைத்து வேலைகளையும் ஒத்தி வைத்துவிட்டு தமிழ் தகுதி தேர்வு மீது கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். இந்த கட்டுரை வினாக்கள் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். கூடுதலாக உங்களுடைய பாடப்பகுதியையும் நீங்கள் தரவாக தயார் செய்யுங்கள். இனிமேல் புது பாடப்பகுதியை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிப்பதை தவிர்த்துவிட்டு நீங்கள் முன்பு படித்திருக்கக்கூடிய பாடப்பகுதிகளை மறுபடியும் ரிவிஷன் செய்து படிப்பது இப்போது உங்களுக்கு கை கொடுக்கும். எனவே தேர்வர்களே, இந்த தேர்வு சார்ந்த அனைத்து சந்தேகங்களையும் விட்டுவிட்டு இன்னும் ஓரிரு நாட்களில் உங்களுக்கு அந்த தேர்வு கூட நுழைவுச்சீட்டு ஹால் டிக்கெட் டிஆர்பியால் ரிலீஸ் செய்யப்படும். அதை பெற்று இந்த தேர்வை சிறப்பாக எழுதி நீங்கள் தேர்ச்சி பெற்று அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணி நியமனம் பெற்று வாழ்க்கையில் சிறந்து விளங்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.